ஜனநாயக நாட்டில் பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு. முதலமைச்சராக நீங்க என்ன பேசுனீங்க? சட்டமன்றத்தில் கதவுகள்லாம் சாத்திடுவான், சாத்திட்டு அப்படின்னு சொல்லி நிறுத்துனீங்க. டேஷ்ன்னு சொல்றீங்க. என்னென்னவோ வார்த்தை. ஒரு முதலமைச்சருக்கான கண்ணியமே இல்லாமல் தரம் தாழ்ந்து ஒரு நாளாந்தர பேச்சாளர் போல, ஒரு 4th கிரேடு போல ஒரு திருப்பூரிக்கு மாதிரி பேசினாரு முதலமைச்சர். இப்போ இதுக்கெல்லாம் யார் நடவடிக்கை எடுப்பா? பேசக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது எலும்புகளை உடைப்பேன். முதலமைச்சர் பேசின ஆக்ஷனுக்கு இது ரியாக்ஷன். அப்படி பேசினா கைது தான் பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படிங்கிறாங்க. அதே ரூல்ஸ் எல்லாருக்கும் தானே அப்ளை ஆகும். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு தானே. அப்போ திமுக காரங்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத விஜய் இனிமேல் பார்ப்பேன். இல்லை, இனிமேல் பேச மாட்டாங்க. இனிமேலும் பேசுவாங்க தான். என்ன விஜய் பார்த்தல, விஜய் மாதிரி எல்லாம் வாயை மூடிக்கிட்டு, விஜய் மாதிரி வந்து நவதுவாரங்களையும் மூடிக்கிட்டு போய் வீட்டுக்குள்ளார ஒளிஞ்சுக்குவாங்க நினைச்சிட்டு இருக்கிறாரா விஜய்? எச்சரிக்கை தானே, கைது பண்றோம். எந்த எச்சரிக்கையும் நாங்க கேட்க முடியாது. எந்த எச்சரிக்கையும் நாங்க அடங்க மாட்டோம். எந்த எச்சரிக்கையும் எங்களை ஒன்றும் பண்ணாது. இதை விட இன்னும் பல மடங்கு பேசுவோம். என்ன எத்தனை பேரை நீ அடைச்சி ஜெயிலில் அடைச்சிருக்கிய? நீ எத்தனை பேர் அடை பண்ணீங்க? இன்னும் 5 வருஷம் வச்சிருவியா? 10 வருஷம் வச்சிருவியா? பார்த்துக்கலாம், வா பார்த்துக்கலாம். நீ பெரிய அரசியல் ஞானி, நீனு பெரிய சாணக்கிய. நீ ஒரு 2 போலீஸை விட்டா 15 நாள் ரிமாண்டில் வச்சா பயந்துருவானுங்களா? இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் திமுக எவனும் பயப்பட மாட்டான். நீ மொத்தம் எத்தனை பேரை வேணாலும் கொண்டு வந்து வையி. என் நாட்டில் சட்டம் இல்லையா? நாட்டில் கோர்ட் ஒன்றும் கிடையாதா? நீ பெரிய சர்வாதிகார டேஷ் ஆனீங்க. நாங்கள் பேசுகிறோம், நீ கொண்டு வந்து ஜெயிலடா. நீ என்ன டேஷ் பண்ணிடுவோன்னு நாங்களும் பார்க்குறோம். இதெல்லாம் முதலமைச்சர் சொல்கிற வார்த்தை தானே. நம்மளும் அப்படியே பேசுவோம், முதலமைச்சர் மாதிரியே பேசுவோம். விஜய் டேஷ் தானே பேசினாரு, எல்லா இடத்துலையும் டேஷ் டேஷ்னு தானே பேசுறாரு. பேசக்கூடாதுன்னு ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க. இல்லை, நம்ம இதில் என்ன, முதலமைச்சர் டேஷே இப்படி தான் பேசுறாரு. அவரே டேஷ் சொல்லி தான் பேசுறாரு. முதலமைச்சரின் வழியை பின்பற்றி நம்மளும் பேசுகிறோம். ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து அவருடைய எம்எல்ஏக்களை இது போன்ற அநாகரிகமாக பேசுறதற்கு வந்து தூண்டி விடுறாரு. தாவேக பொறிக்க பயலுங்க எல்லாம் ரோட்டில் பிளாக் டிக்கெட் வித்துட்டு கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு இதெல்லாம் ஊர் பொறுக்கிட்டு இருந்தவனுங்களே இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் ஆகியிருக்கிறாங்க. அதனால் வந்து அவர்கள் வந்து திமுகவினுடைய தரத்தை சோதிக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. அதனால் எங்களுடைய தலைவர் தூண்டி விடுறாரு பண்ணுறாரு அப்படின்னா அதோடைய ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான வேலையை செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக மாணவர் அணி துணை செயலாளர் தமிழ்கா அமுதரசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாடு முழுவதுமே ஒரு போராட்ட களமாக இருக்குது. குறிப்பாக வந்து டெல்லியில் அந்த மாணவர்களுடைய போராட்டத்தை ஒன்றிய அரசு காவல்துறையை பயன்படுத்தி ஒடுக்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் முதல்வரை வந்து விமர்சித்ததுனால கைது, ஒரு முதல்வரை விமர்சிக்கவே கூடாதா அப்படின்னு சொல்லி திமுக போராட்டம் நடத்துகிறாங்க. ஒரு முதல்வரை பேசக்கூடிய முறை அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த இதை வந்து இவர் தாண்டிட்டாரு, எலும்புகளை உடைப்பேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ஒரு பேச்சா? அதனால் வந்து எம்எல்ஏவாக இருந்தால் கூட கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பும் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கைது நடவடிக்கை? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜய் வந்து தன்னை வந்து ஒரு சர்வாதிகாரியாக நினச்சிட்டு செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்னும் அதையும் தாண்டி ஒரு சினிமாவில் அந்த பரபரப்பு காட்சிகள் மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உள்ளபடியே இது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த ஜனநாயக நாட்டில் பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது. முதலமைச்சராக நீங்கள் என்ன பேசுனீங்க? சட்டமன்றத்தில் கதவுகள்லாம் சாத்திடுவான், சாத்திட்டு அப்படின்னு சொல்லி நிறுத்துனீங்க. உங்கள் சம்மட்டி அடி அடித்தாங்கன்னு நீங்கள் டேஷ்ன்னு சொல்கிறீங்க. என்னென்னவோ வார்த்தை. ஒரு முதலமைச்சருக்கான கண்ணியமே இல்லாமல் தரம் தாழ்ந்து ஒரு நாளாந்தர பேச்சாளர் போல், ஒரு 4th கிரேடு போல் ஒரு திருப்பூரிக்கு மாதிரி பேசினார் முதலமைச்சர். ஆனால் அவருடைய ஒரு அரசியல் கூட்டத்தில் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போ இதுக்கெல்லாம் யார் நடவடிக்கை எடுப்பா? அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் எப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் யார் நடவடிக்கை எடுப்பா? அவருடைய அமைச்சர்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க? அப்போ நீ என்னை எதிர்த்து யாருமே பேசக்கூடாது, பேசுனா நான் வந்து கைது பண்ணிவிடுவேன். அது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, சமூக வலைதளத்தில் விமர்சிப்பவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நான் வந்து அவங்கள கைது பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு திமிர்த்தனம், இருமாப்பு, சர்வாதிகார சிந்தனையோட விஜய் அரசு செயல்பட தொடங்கியிருக்குது. இதே மாதிரி தான் மோடி அரசு தொடர்ந்து செயல்பட்டு இருந்தது. அதை தொடர்ந்து இன்றைக்கு அந்த மாதிரி நம்மளும் ஒரு சர்வாதிகாரியாக மாறிடலாம் அப்படின்னு நினச்சி விஜய் செயல்படுறாரு. அப்படி பேசக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது எலும்புகளை உடைப்பேன், முகத்தை உடைச்சிருவேன் அப்படிங்கும் பொழுது அது வந்து ஏற்புடையதாக? முதலமைச்சர் பேசின ஆக்ஷனுக்கு இது ரியாக்ஷன். முதலமைச்சர் என்ன பேசினாரு? முதலமைச்சராக கூடிய விஜய் என்ன சொன்னார்? சட்டமன்றத்தில் கதவுகளெல்லாம் சாத்திடுவேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சட்டமன்றத்தில் கதவுகளை சாத்திட்டு என்ன பண்ணுவீங்க? நான் என்ன கவர்ச்சி காட்டுறதுக்கு நான் என்ன அப்படின்னு சொல்லி நிறுத்தினீங்களே, அந்த மாதிரி சட்டமன்றத்தில் கதவெல்லாம் சாத்திட்டு என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ணுவீங்க? நாங்கள் கேட்கட்டுமா? அப்போ அதுக்கான பதில் தான் அவர் அங்கே சொல்லியிருக்கிறாரு. அப்போ கைது பண்ணால் முதல்ல விஜய் தான் பிடிச்சி கைது பண்ணும். காவல்துறைங்கிறது வந்து இன்னைக்கு கூலிக்கு மாரடிக்கக்கூடிய ஏவல் துறையாக மாறி போச்சு.
காவல்துறை அதனுடைய கண்ணியத்தை இழந்துருச்சு. அடியாள் வேலையை செஞ்சுட்டு இருக்குது தமிழ்நாட்டில் காவல்துறை. தமிழ்நாட்டு காவல்துறை இன்னைக்கு அடியாள் வேலை தான் செஞ்சுட்டு இருக்குது. ஒவ்வொரு சட்டமன்ற இப்போ முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணா இருக்கட்டும், இன்னைக்கு மார்க்கண்டேயன் எம்எல்ஏவாக இருக்கட்டும், கைது பண்ணும் பொழுது எதற்காக, யாருக்கு, எந்த அந்த மேலிடத்துக்காக ஃபோன் அடிச்சுட்டு அவங்களுடைய உத்தரவுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீங்களே? அப்போ காவல்துறை அப்படிங்கிறது அதனுடைய பணியை செய்ய மறந்துட்டு இந்த மாதிரியே நாட்டில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சீரழிவு, பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வுகள், இன்னும் எவ்வளவோ சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருக்குது. அது எதை பற்றியும் கேட்கறதுக்கு துப்பு கிடையாது, அதை பற்றி கேட்கறதுக்கு கிடையாது. ஒரு 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 கணவர் அவங்க மனைவி காணா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு காவல்துறையில் போய் வழக்கு கொடுக்கறதுக்காக போகிறாரு, புகார் கொடுக்க. காவல்துறை அதை எடுக்க மறுக்குது. அவர் வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்து போடுறாரு. இன்னொரு திருவண்ணாமலையில் எங்கேயோ ஒரு மாணவி காணாம போயிட்டாங்க. 8 மணி நேரமாக காவல்துறை கேஸ் எடுக்கவே மாட்டேங்குது. அப்போ இப்படிலாம் வந்து அலைகழிக்கக்கூடிய ஒரு சூழலில் என்ன பண்ணிட்டு இருக்குது காவல்துறை? எங்கே பண்ணுதுன்னா போயிட்டு திமுக காரங்க வீட்டு வாசலில் உட்காந்து காவ காத்துட்டு உட்காந்துருக்காங்க. எவனாச்சும் பேசுவானா அவங்கள வந்து கைது தான் பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படிங்கிறாங்க. அதே ரூல்ஸ் எல்லாருக்கும் தானே அப்ளை ஆகும். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு தானே. அப்போ திமுக காரங்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத விஜய் இனிமே பார்ப்பார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு இது ஒரு சாத்தானுடைய ஆட்சி மாதிரி இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுக்கு தாவேக்கா பதில் கொடுத்துருக்குறாங்க. நாகரிகமாக பேசுவாங்க, நடவடிக்கை எடுத்தால் ஜனநாயகமாக எதிர்க்கட்சியாக இது போன்ற ஒரு எகத்தாளமாக திமுகவுடைய அறிக்கை இருக்குன்னு சொல்லி. ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறதுக்கு துப்பு கிடையாது விஜய் கட்சியில் யாருக்குமே, விஜய் உட்பட. ஜனநாயகத்தை எட்ட கிழிச்சாங்க இவங்க. முதலமைச்சருடைய விஜய் என்ன பேசுகிறாருங்க? அவர் பேசுனதுக்கு நீ ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு இப்படி கேடு கட்டத்தனமாக பேசுறியன்னு கேட்குறதுக்கு ஏதாச்சும் ஊடகத்துக்கு தைரியம் இருக்குதா? ஏதாவது ஒரு ஊடகம் வந்து இவ்வளவு கேவலமாக மலினமாக குடிச்சிட்டு ரோட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவன் பேசுகிற மாதிரி பேசுறிய நீ ஒரு முதலமைச்சர், அந்த கண்ணியத்தோட உனக்கு பேசுகிறதுக்கு தைரியம் இருக்குதான்னு கேட்குறதுக்கு யாருக்காச்சும் முதுகெலும்பு இருக்குதா? அப்படி இல்லாத ஊடகங்கள் இன்றைக்கி திமுக பற்றி பேசுகிறதுக்கோ அதே போல் வந்து விஜய் வந்து ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறதுக்கோ ஒரு துளி கூட அருகதே கிடையாது. இல்லை, திமுக ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து அவருடைய எம்எல்ஏக்களை இது போன்ற அநாகரிகமாக பேசுறதற்கு வந்து தூண்டி விடுறாரு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லை, தாவேக்காவுடைய ஸ்டேட்மெண்ட்டில் அதுதான் இருக்குது. தாவேக்கா பொறிக்க பயலுங்க எல்லாம் ரோட்டில் பிளாக் டிக்கெட் வித்துட்டு கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு இதெல்லாம் ஊர் பொறுக்கிட்டு இருந்தவனுங்களாம் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் ஆகியிருக்கிறாங்க. அதனால் வந்து அவர்கள் வந்து திமுகவினுடைய தரத்தை சோதிக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. அதனால் எங்களுடைய தலைவர் தூண்டி விடுறாரு பண்ணுறாரு அப்படின்னா அதோடைய ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான வேலையை செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. மிகவும் கண்ணியமான முறையில் மேடை போட்டு பொதுக்கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய விமர்சனத்துக்கு அதை கூட தாங்கிக்கிறதுக்கு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சருக்கு தைரியம் இல்லாமல் தொடர்நடுங்கி போய் பயந்து போய் போலீஸை விட்டு அரெஸ்ட் பண்ணக்கூடிய பயந்தாங்குழி முதலமைச்சராக இருந்துக்கிட்டு இங்கே வந்து நாங்கள் தூண்டி விட்றாங்க நீங்கள் தூண்டி விட்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சும்மா ஒன்றுத்துக்காகாத பேச்சு. இல்லை, இதற்கு முன்பு ஆட்சியில் தான் வந்து எம்எல்ஏக்கு பயப்படணும், அமைச்சருக்கு பயப்படணும், இது போன்ற இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. காவல்துறை யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் மீது நடவடிக்கை பாய்ங்கிறது தான் இது ஒரு சாட்சி. அங்கங்கே எல்லாம் சட்டம் ஒழுங்கு 5 வயசு பிள்ளை 10 வயசு பிள்ளைய ரேப் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை காவல்துறைக்கு. செயின் அறுத்து போயிட்டு இருக்கிறான், அதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை காவல்துறைக்கு. பட்டப்பகலில் ஊடு பூந்து வெட்டுறான், பட்டப்பகலில் கழுத்தறுத்து போட்டு போகிறான். ஒரு வாரமாக செய்தி பார்க்குறீங்களா இல்லையா? இந்த வந்த 60 நாளில் எத்தனை செய்திகள், எத்தனை ஆணவங்களை எதையாவது கேட்டிருக்கானா போலீஸு? ஏதாவது கேட்டிருக்குதா? அதை விட பேசுறது பெரிய பிரச்சனையா நாட்டில்? 10 வயசு பொண்ணை வந்து போலீஸ் என்ன பண்ணுது? அடியால் வேலை தான் பார்த்துட்டு இருக்குது. கோயம்புத்தூரில் என்ன பண்ணாங்க? அந்த பொண்ணோட அம்மாவுக்கு தெரியாமல் கொண்டு போய் அந்த பாடி அடக்கம் பண்ணாங்க. கும்மிடிப்பூண்டியில் என்ன பண்ணாங்க? பொன்னேரியில் கொண்டு வந்து இப்போ அந்த குழந்தை உடம்பை எரிச்சிட்டு போனாங்க. இப்போ ராணிப்பேட்டையிலேயே இந்த வேலூர் மாவட்டத்தில் வீடு புகுந்து கழுத்தறுத்துட்டு போயிருக்கிறானுங்க. பகலில் அப்பட்டமாக சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்குது. இதுக்கு தானே காவல்துறை? இதுக்கு பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகமாக இருக்குது. உன்னுடைய சிங்கப்பெண்ணு புலிப்படெல்லாம் எங்கே போணுச்சு? இதுக்கு தானே காவல்துறை வேலை செய்யணும். இதை விட்டுட்டு எவனாச்சும் பேசுனா உன்னை பற்றி விமர்சித்து பேசுனா நாட்டில் தான் பெரிய பிரச்சனையா? அதுக்கு நீ வழக்கு போடுவா, அதுக்கு வந்து ரிமாண்ட் பண்ணுவா அப்படின்னு சொன்னால் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குங்கிறத விஜய் பார்ப்பார். அரசியல் கிழமை எப்படி இருக்கும்? இல்லை, தொடர்ச்சியாக இப்போ முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இது போல தான் விசாரணை சொல்லி கூட்டு போனாங்க. ஆனால் நீதிமன்ற இதில் வெளியே வந்துட்டாரு. நீதிமன்றம் பல முறை ஒரு எம்எல்ஏவை கூட காப்பாற்ற முடியாத அளவுக்கு நீதிமன்றம் ஏற்கனவே செருப்பாலை அடிச்சிருக்குது இவங்களை. என்னன்னா எதுக்கு ஒரு உங்களை மேலே வைக்கக்கூடிய விமர்சன பேச்சுக்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகவும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறதாகவும் நீங்கள் இவ்வளோ பெருசாக பேச வேண்டிய தேவையே இல்லையே.
எதற்காக இந்த மாதிரியான செக்ஷன்ஸ்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டுட்டு இருக்குது. அப்படி கேட்டுமே வந்து அதுக்கு அடங்காம தான் இன்னைக்கு வந்து தாவேக அரசு வந்து செயல்பட்டு. இது ஒரு எச்சரிக்கை இல்லையா? ஒரு எம்எல்ஏவே காலகாலமா நடந்து இனிமேல் பேச மாட்டாங்க. இவனுங்களுக்கு புதுசு இல்ல, இனிமேல் பேச மாட்டாங்க. இனிமேலும் பேசுவாங்க தான். என்ன விஜய் பார்த்தல, விஜய் மாதிரி எல்லாம் வாயை மூடிக்கிட்டு, விஜய் மாதிரி வந்து நவதுவாரங்களையும் மூடிக்கிட்டு போய் வீட்டுக்குள்ளார ஒளிஞ்சுக்குவாங்க நினைச்சிட்டு இருக்கிறாரா விஜய்? எச்சரிக்கை தானே, கைது பண்றோம். எந்த எச்சரிக்கையும் நாங்க கேட்க முடியாது, எந்த எச்சரிக்கையும் நாங்க அடங்க மாட்டோம், எந்த எச்சரிக்கையும் எங்களை ஒன்றும் பண்ணாது. இதை விட இன்னும் பல மடங்கு பேசுவோம். என்ன எத்தனை பேரை நீ அடைச்சி ஜெயிலில் அடைச்சிருவியா? நீ எத்தனை பேர் அடைப்ப? நீ இன்னும் 5 வருஷம் வச்சிருவியா? 10 வருஷம் வச்சிருவியா? பார்த்துக்கலாம், வா பார்த்துக்கலாம். நீ பெரிய அரசியல் ஞானி, நீனு பெரிய சாணக்கிய. நீ ஒரு 2 போலீஸை விட்டா 15 நாள் ரிமாண்டில் வச்சா பயந்துருவானுங்களா? இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் திமுக எவனும் பயப்பட மாட்டான். நீ மொத்தம் எத்தனை பேரை வேணாலும் கொண்டு வந்து வையே, எத்தனை பேரை வேணாலும் கொண்டு வந்து ஜெயிலில் அடா பார்ப்போம். இதை விட இன்னும் பேசுவோம். பேசுறதுக்காக நீ அரெஸ்ட் பண்ணணும், நாங்கள் பேசுகிறோம், நீ அரெஸ்ட் பண்ணு. என் நாட்டில் சட்டம் இல்லையா? நாட்டில் கோர்ட் ஒன்றும் கிடையாதா? நீ பெரிய சர்வாதிகார டேஷா? நீ பெரிய சர்வாதிகார டேஷா? விஜயை கேட்குறேன். நாங்கள் பேசுகிறோம், நீ கொண்டு வந்து ஜெயிலடா, நீ என்ன டேஷ் பண்ணிடுவோன்னு நாங்களும் பார்க்குறோம். இதெல்லாம் முதலமைச்சர் சொல்கிற வார்த்தை தானே, நம்மளும் அப்படியே பேசுவோம், முதலமைச்சர் மாதிரியே பேசுவோம். நம்ம மேலே பாயிற வழக்கு டேஷ் வந்து விஜய் டேஷ் மேலேயும் பாயிட்டோம். அப்போ பார்த்துக்கலாம். விஜய் டேஷ் தானே பேசினாரு, எல்லா இடத்துலையும் டேஷ் டேஷ்னு தானே பேசுறாரு. பேசக்கூடாதுன்னு ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க. இல்லை, நம்ம இதில் என்ன, முதலமைச்சர் டேஷே இப்படி தான் பேசுறாரு, அவரே டேஷ் சொல்லி தான் பேசுறாரு. முதலமைச்சரின் வழியை பின்பற்றி நம்மளும் பேசுகிறோம். வழக்கு பாயாதானே எல்லாரும் பேர்லையும் பாயிட்டோம், பார்த்துக்கலாம். இல்லை, தாவேக்கா மட்டுமல்ல, விஜய் மட்டுமல்ல, அவங்களுடைய அமைச்சர்கள் மட்டுமல்ல, திமுக கூட்டணியிலிருந்து போன இப்போ தாவேக்கா கூட அங்கம் வைத்திருக்கிற விசிகே அமைச்சர் வந்து வன்னியரசு சொல்கிறாரு, எல்லாருக்கும் எலும்பு இருக்குது, அதை பார்த்து பேசுங்க அப்படிங்கிறாரு. அதாவது அவருக்கு அடிக்கிற எலும்பை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் வன்னியரசு. அதனால் வந்து அவருக்கு போட்டிருக்கிற எலும்புக்கு அவர் விசுவாசமாக இருக்கிறார். எனக்கு என்ன பயம் அப்படின்னா, இவர் விசிகாங்கிறத மறந்துட்டாரோங்க, அந்த மன உளைச்சலில் தான் திரும்ப வந்து ஸ்டேஜ் புலம்பிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால் ராஜாவை மிஞ்சிய ஏங்க திருமாவை அவ்வளோ கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவு கேள்வி கேட்டுட்ருக்குறாங்க சமூக வலைதளத்தில், அவ்வளவு ட்ரால் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு வார்த்தை, ஏய் எவன்டா என் தலைவனை பற்றி பேசுறது, என்ன அமைச்சராக்குன தலைவர்ரா திருமா, எங்களுடைய கொள்கை தெரியுமா, ஏதாச்சும் பேசினாரா வன்னியரசு? விஜயின் உடனே இந்த யசூர் நான் உங்கள் அடிமை இந்தா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து அடிச்சுட்டு போயிட்டு எல்லாருக்குமே எலும்பு இருக்கு, அது எல்லாருமே அதுதான் அவரோட எலும்புக்கு அவர் விசுவாசமா இருக்கிறாரு. அவருடைய எலும்புக்கு அவர் நான் என்ன சொல்றேன், நீ வன்னியரசு அவர்களை பார்த்து நீங்க உண்மையா இருக்க வேண்டியது யாருக்கு? இது ஃபர்ஸ்ட் திருமாவளவனுக்கு இருக்கணும். அவரை பத்தி அங்க அப்ப அந்த அடி அடிக்கிறான் என் தலைவனை அப்படிங்கிற மாதிரி அந்த அடி அடிச்சிட்டு இருக்கிறான். அதை பத்தி ஒரே ஒரு சின்ன கருத்து கூட சொல்ல. விஜய் பற்றி சொன்னால் மட்டும் வன்னியரசுக்கு வந்து பொத்துக்கிட்டு வந்துடுது. நாளைக்கு வன்னியரசு வாப்பா நம்ம அந்த கூட்டணியில் நம்ம விளைக்கலாம் மந்திரி சபையிலன்னா இவர் சொல்லுவார் போல், வன்னியரசு யூ கேம் கோ மேன் ஒய் மீ அப்படின்பாரு போல். இதே வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ரவிக்குமாராக இருக்கட்டும், அதே போல் ஆளூர் ஷானவாஸாக இருக்கட்டும், எஸ்எஸ் பாலாஜியாக இருக்கட்டும், இன்னும் சிந்தனை செல்வன் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே திருமாவளவன் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு, விடுதலை சிறுத்தைகள் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றாங்க. திருமாவளவனுக்காக சண்டை போடுறாங்க, விடுதலை சிறுத்தைகளுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா வன்னியரசு மட்டும்தான் விஜய்க்காக சண்டை போடுறாரு. அப்படிங்கும் பொழுது என்னுடைய மிக தாழ்மையான வேண்டுகோள் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு, உள்ளபடியே உங்களுக்கு கட்சிக்கு யார் உண்மையா இருக்கிறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழல் இதுதான். அதிகாரத்தை நீங்க கொடுத்த உடனே எங்க போய் சாயிறாரு பாத்தீங்களா அண்ணன் வன்னியரசு? பனைமரம் படம் தான் வச்சிருப்பாரு. நம்ம ரொம்ப நல்ல அண்ணன் தான். பனைமரம் வந்து இன்னைக்கு வந்து நாணல் புல் மாதிரி சாஞ்சிருக்குது தாவேக்கா பக்கம். இப்போ ஷானவாஸ் கட்சி விட்டு ஓட போறாரு, சிந்தனை செல்வன் ஓட போறாரு, ரவிக்குமார் ஓட போறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் ஓடி போனது வன்னியரசு தான். அது தெரியாம நம்ம திரும்ப இருக்கிறாருங்கிறது நமக்கு வேதனையா இருக்கு. இந்த வீடியோ மூலமாவது அவருக்கு நம்ம தெரியப்படுத்தணும். இல்லை, குறிப்பாக வந்து இப்போ தொடர்ச்சியாக திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் 6 மாதத்தில் ஆட்சிக்கு எவ்வளோ போதுங்கிறாங்க. தாவேக்காவும் அதிரடி நடவடிக்கையாக இப்போ எல்லோருமே கைது நடவடிக்கை ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இதில் ஸ்டாலின் அவர்களை சுற்றி திமுக சுற்றி ஒரு அரசியல் என்னென்னா, இன்னும் வந்து இந்த ஆட்சியை நிலைக்க விடக்கூடாது, அதனால் பிஜேபியோட கூட கூட்டணி வைக்க தயாராகிட்டார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பரவுது. அதை எப்படி பார்க்குறீங்க? பரவாயில்ல, பரப்புறாங்க. இந்த எலும்புகள்லாம் இருக்குது இல்லை, 6 மாதத்தில் ஆட்சிக்கு எவ்வளோ உதவி இருந்தால் தானே கவலை முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சொல்கிறாங்க. ஏன் இது என்ன மெஜாரிட்டியான அரசு? இது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட். அது எப்போ வேணுமாலும் கவலை தான் செய்யும்.
மைனாரிட்டி கவர்மெண்ட் எப்போ வேணுமாலும் வேலை தான் செய்யும். வன்னியரசு மாதிரியான வந்து நேரத்துக்கு நேரம் ஆள் மாறக்கூடிய ஆட்களை எப்போ வேணாலும் மாற தான் செய்வாங்க. அதனால் அதை விடுங்க. ஆட்சி இருக்குதா இருக்கலையாங்கிறது அது மெஜாரிட்டி அரசுன்னா அதை பற்றி நம்ம பேச வேண்டிய தேவை கிடையாது. பாஜகவுடைய கூட்டணியா அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த அங்கே மெயின் செக்யூரிட்டி வேலைக்கு போயிருக்கிறாரு வைகோ அவரு, அதே மாதிரி இந்த நிர்மல்குமார், இந்த மாதிரியான இந்த பாஜகவுடைய கூலிப்படைகள் தான் இந்த மாதிரியான பேச்சுகள்லாம் பேசிட்டு கிடக்குது. நம்ம வந்து திமுகவுக்கு ஆதாயம் இருக்கு இல்லையா, ஆட்சி ஒரு ஆதாயமும் கிடையாது, அதிகாரத்துக்கு வரணும் ஒரு அதாவது நாங்க பாஜகவுக்கு எம்பிக்கள் ரீதியாக ஆதரவு, திமுகவுக்கு இங்க ஒரு மாதிரி எலும்பு பொறுக்கக்கூடிய வேலை என்னைக்குமே திமுக செய்யாது. மைனாரிட்டி அரசா ஜெயலலிதா இறந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கும் பொழுது அப்பவே ஆட்சியை கவிழ்த்து ஆட்சிக்கு வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தது. அப்பொழுதுமே மக்களை சந்திச்சு தான், தேர்தலை சந்திச்சு தான் நம்ம முதலமைச்சர் பொறுப்புக்கு வரணும், ஆட்சிக்கு வரணுங்கிறதுல எங்களுடைய தலைவர் உறுதியாக இருந்தார். அது ஊரறிஞ்ச உண்மை. இன்றைக்கும் இப்போ கூட அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மக்களை சந்தித்து தேர்தலை சந்தித்து அதன் மூலமாக தான் நாங்கள் என்றைக்கா இருந்தாலும் ஆட்சிக்கு வருவோம். ஆட்சி கலையுமா கலையாதா அப்படிங்கிறது அந்த கட்சி அது மக்கள் வந்து மெஜாரிட்டி தன்மையை கொடுக்கல. பாஜகவுடைய கூட்டணி அப்படிங்கிறது நல்ல தெளிவாக தெரியுது. நாடாளுமன்றத்தில் பாஜகவை எதிர்த்து இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல திமுக மட்டும்தான் இருக்குது, காங்கிரஸ் கூட இல்லை. காங்கிரஸ் தலைமையில் இல்லை, பாஜக கூட்டம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினப்போ அதுலேருந்து வெளிநடப்பு செஞ்ச முதல் கட்சியும் வந்து திமுக தான். பாஜகவை எதிர்த்து இன்னைக்கு களத்தில் நிற்கிறதும் திமுக தான். பாஜகவுக்கு எதிராக போராடக்கூடிய சக்திகளுக்கு ஆதரவாக போய் இன்னைக்கு நிற்கிறதும் திமுக தான். ஆகையினால வந்து பாஜகவுக்கு எதிர்த்து ஏதாவது பேசு முதலமைச்சர் விஜய் அப்படின்னு நீங்கள்லாம் வந்து கூட இருக்கிறவங்கலாம் வந்து அந்த விஜயை பார்த்து தான் கேட்கணும். இந்த குருவி படத்தில் விஜயன்னு இவங்களுக்கு பட ரெஃபரன்ஸ் சொன்னால் தானே புரியும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கேரக்டர் வந்து ஒரு வில்லனுங்களை பார்த்து ஆதரவாக பேசிக்கிட்டே ஒரு டனலில் கொண்டு போயிட்டு குழந்தைங்களாம் ஒழிச்சு வைக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு பாஜக திமுகன்னு பேசிக்கிட்டே விஜய் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க, பாதுகாப்பாக யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாஜகவை நோக்கி உங்களுடைய கொள்கை எதிரியை பார்த்து பேசுறதுக்கு தொடநடுங்கி பயந்தாங்கொழி முதுகெலும்பில்லாத விஜய் அவர்களே பேசுங்க அப்படின்னு சொல்லி இந்த கூட்டங்கள் பேசணுமே தவிர திமுகவை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு இவங்க எவனுக்கும் யோகியதையே கிடையாது. இறுதியாக இப்போ இந்த விஜய் அவர்களுடைய இந்த கைது நடவடிக்கை ஒரு அராஜக போக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வரக்கூடிய விமர்சனம் என்னென்னா, திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் இது போல் நடந்துக்கலை, கரூர் சம்பவத்தின் போது கூட விஜய் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, ஒரு நாகரிக அரசியலை கடைப்பிடிச்சாருன்னு சொல்லி திமுகக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருக்கிறது இல்லை, அது எப்படி பார்க்குறேன்? ஆமாம், அது நான் நியாயமான ஆதங்கமாக தான் பார்க்குறேன். அது எல்லோருக்கும் இருக்க தான் செய்யுது. இவர் எங்களுடைய தலைவர் வந்து உண்மையாலுமே ஜனநாயகத்தன்மையோடு நடந்துக்கிட்டாரு. 41 பேர் போய் செத்து போனாங்க. யாரும் வந்து இவங்க சாகணும்னு யாராக இருந்தாலும் நினச்சிருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு விபத்து அப்படிங்கிற நோக்கத்தில் கையாண்டாங்க. இதே மாதிரி எவ்வளவோ எங்களுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலையை எடுத்துகிட்டு வான்னு சொல்லி வடநாட்டில் இருந்து பேசினாங்க. தலைவர் கலைஞர் இருக்கும் பொழுது, பேரறிஞர் அண்ணா இருக்கும் பொழுது, எம்ஜிஆர் அந்த மாதிரி எவ்வளவோ ஒருமையிலெல்லாம் பேசினாங்க. அரசியல் விமர்சனங்களை எதிர்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு அரசியலினுடைய முதிர்ச்சி அதுதான், ஜனநாயகத்தினுடைய முதிர்ச்சி அதுதான். இந்த மாதிரி வந்து இன்னைக்கு நேற்று பேஞ்ச மலையில் முளைச்ச காளான்கள், இந்த மாதிரி அலிசில்லுங்க, இந்த மாதிரி விசிலடிச்சாங்க குஞ்சுகள்லாம் அதிகாரத்தை முதல் முறையாக புசிக்கும் பொழுது இந்த மாதிரியான கோணல் மாணல்களான சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும். திமுக காரவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி வருத்தம் அப்படிங்கிறது, ஏன்னா அன்னைக்கே ஒன்று கொண்டு போய் உள்ளார போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளார விட்டு கதவை சாத்தியிருந்தா இன்னைக்கு நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பியா? அப்போ அந்த ஆதங்கம் இருக்க தான் செய்யுது. வரலாறு எல்லாத்துக்கும் சரியான பதிலை சொல்லும். வைரமுத்து சொன்னது தான், காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும்னு ரஜினிகாந்த் போட்டாரே, அந்த இதுதான் நம்ம சொல்ல விரும்புகிறது. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு